மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சாமியார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த சாமியார்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். என்ன உனக்கு வேலை கிடைக்கல, எங்கே போனாலும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியா ப்ரோ எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆமாம் 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 நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா கரெக்டா எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உனக்கு பிரச்சனையே சுற்றி எங்கேயுமே இல்லை, உன் வாய் தான் உனக்கு பிரச்சனை, உன் வாயால் தான் உனக்கு எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நீ பண்ணனா உனக்கு எல்லாமே சரியாயிடும், தேவையான பணம்லாம் வந்துடும், நீ கோடீஸ்வரனாக மாறிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கணும், அதுவும் பிச்சைக்காரனாகவே மாறி அந்த காசெல்லாம் ஃபுல்லாக பிச்சை எடுத்து கொண்டு போயிட்டு கோயிலில் உண்டியில் போடணும், அப்போ தான் உன் பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு. அங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு அவங்க ஃப்ரெண்டு. என்ன ப்ரோ என்னை பிச்சைலாம் எடுக்க சொல்கிறாரு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. என்ன உனக்கு பிரச்சனை, ஒரு நாள் நீ பிச்சை எடுத்தனா எப்போவுமே நீ கோடீஸ்வரனா மாறிடுவ, நீ ஒரு சொன்னால் நடக்கும், கண்டிப்பாக செய் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே ப்ரோ கூட்டிகிட்டு போகிற, வா என்கிட்ட துணி இருக்குது நான் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல், ஒரு கிழிஞ்சு போன பனியன் எல்லாமே கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி ப்ரோ உங்ககிட்ட, என்கிட்ட இருந்தது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு இந்தா இப்படியே போயிட்டு கரெக்டாக கோயில் வாசலில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு துண்டும் கொடுத்துட்டு ஒரு தட்டும் கொடுத்துட்டு உட்கார சொல்கிறாரு. என்ன போக மாட்டேன் ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது, போய் உட்காரு போ, நல்லது எல்லாமே நடக்கும், சரி எனக்கு டைம் ஆகுது நான் பார்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிட்டாரு. அப்படியே போயிட்டு தட்டை வச்சுன்னு அம்மா அப்படி பிச்சை எடுக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரர் கேட்குறாரு, என்ன இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, டெய்லிலாம் இங்கே உட்காரக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நல்லா கத்தி பிச்சை எடு, அப்போ தான் நிறைய காசு விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நல்லா பிச்சை எடுக்கிறாரு, காசெல்லாம் நல்லா வச்சுக்கிறாரு. பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. இரு அது என்ன பெரிய விஷயமா, ஆன்லைனில் இப்போ நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரர் ஆர்டர் பண்ணுறாரு. அங்கேருந்து வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. பார்த்தியா எப்படி ஆர்டர் பண்ணேன்னு, சரி வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிச்சைக்காரர் மனோஜை கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே சாப்பாடு தராரு. இந்தா சாப்பிடு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போகிறாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு பார்க்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எது சாப்பிட்டுட்ருக்கியா, பிச்சைக்காரன் நீ இருந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிடாம போய் பிச்சை எடு, போ சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது போ, இல்லைன்னா சாமி சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ப்ரோ சரி இந்த எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்ப்பா சாப்பிட்டு போகலாம்லப்பா, இல்லை எனக்கு வேண்டாம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு பிச்சை எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக மீனா வராங்க. மீனா வந்தவொடனே ஐயோ மீனா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துணியை போட்டு அப்படியே டவல் போட்டு மூடுறாரு. மீனா அப்படியே உத்து பார்க்குறாங்க. எப்படி கிட்ட வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டோன்னே அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே வந்து பாருங்கள் கோயில் வாசலில் அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மனோஜ் அவர் தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அவன் போய் அங்கே ஏன் கோயில் வாசலில் உட்காந்து இருது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. வந்தவொடனே பார்க்குறாரு. டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன், நான் வந்து பரிகாரம் பண்ணணும், அப்போ தான் நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாரு. வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசலில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. அங்கேருந்து விஜயா பார்க்குறாங்க. டேய் நீ எதுக்குடா இங்கே பிச்சைக்காரலாம் கூட்டு வந்துருக்க, அப்படா இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அம்மா நான் தாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க.